அண்ணே வாண்ணே, உட்காருண்ணே. இருண்ணே, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாண்ணே தண்ணி குடிண்ணே. எப்படின்னு இருக்க? ஏன் நின்னுகிட்டே இருக்க? உட்காருண்ணே. இருக்கட்டும்மா. இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்க. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சுந்தர அண்ணன் அண்ணி எல்லாரும் எப்படி இருக்காங்க? நந்தினி என்னென்ன பண்றா? அவ என்னென்ன ரொம்ப பிஸியா இருக்கா போல இருக்கு. முதல்ல எல்லாம் போன் பண்ணியாவது என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. இப்பெல்லாம் எனக்கு கண்டுக்கிறதே இல்லைன்ன. காலையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணலன்னு. அவ புகுந்த வீட்டுக்கு போனதும் பிறந்த வீட்டை மறந்துட்டாங்கிறது ஒரு வகையில எனக்கு சந்தோஷம் தானே. அவ புருஷன் கூட சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்னே. வேற என்ன? அண்ணே என்னண்ணே, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா நிக்கிற. வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் முகமே சரியில்லையே. அண்ணே என்னண்ணே? அண்ணே என்னண்ணே, கண்ணெல்லாம் வேற கலங்கி போயிருக்கு. என்னன்னாச்சு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அண்ணே என்னண்ணே, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? நந்தினிக்கு நந்தினிக்கு என்னண்ணே? சின்ன ஒரு ஆக்சிடென்ட்மா. என்னன்னு சொல்ற? நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சுபு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. ஹாஸ்பிடல்ல தான் இருக்கா. ஆஸ்பத்திரியில இருக்காளா? வாமா ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சுபு அழாதம்மா, நான் சொல்றது கேளுமா. நீ பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ வா சொல்ற. வாமா வா. சுபு அழாதம்மா. தலையில ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும். அது பண்ணா மட்டும்தான் அவங்க உயிர் பிழைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. கடவுளே, கடவுளே, ஐயோ என்னப்பா இப்படி சொல்றாரு? என்னடா இது? குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்களே. என் பேத்தி இப்ப குத்துயிரும் கொலை உயிருமா கிடக்குறாளே. அப்போ அந்த சாமி நம்மளை கைவிட்டுருச்சா? ஆகாதுமா, தைரியமா நான் தான் சொன்னேன்லம்மா, அவங்களை காப்பாத்தணும்னா அந்த சர்ஜரியை உடனே பண்ணணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், அந்த சர்ஜரி உடனே பண்ணுங்க டாக்டர். இப்ப பணத்தை பத்தின பிரச்சனையே இல்ல. அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னா நிறைய பிளட் தேவைப்படும். அவங்க குரூப் பிளட் எங்க பிளட் பேங்க்லயும் இல்ல. அவங்க பிளட் குரூப் வேற ரேர் பிளட் குரூப். அதுதான் இப்ப பிரச்சனையே. ஐயோ, நந்தினிக்கும் அண்ணனுக்கும் ஒரே பிளட் குரூப் தான். ஆனா அண்ணா இந்த நேரம் பார்த்து ஊர்ல இல்லையே. அவர் திரும்பி வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகும். அவர் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப விஷயத்த சொல்லி அவரை உடனே இங்க வர சொல்லுங்க. இல்ல டாக்டர், உடனடியா அண்ணா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப இப்ப என்னதான் பண்றது? டாக்டர், வேற ஹாஸ்பிட்டல்ல எங்கேயும் இந்த பிளட் குரூப் இருக்கான்னு கேட்டு பாக்குறீங்களா டாக்டர்? நாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் விசாரிச்சிட்டோம். எங்கேயும் அந்த பிளட் குரூப் இல்ல. அது ரொம்ப ரேர் குரூப்ங்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. இப்ப என்னதான் டாக்டர் பண்றது? இப்போதைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க டாக்டர். என் நந்தினியை காப்பாத்துறதுக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். உங்க ஒய்ஃபோட பிளட் குரூப் எந்த பிளட் பேங்க்லயும் அவைலபிளா இல்லைன்னதும் அந்த பிளட் குரூப் இருக்கிற 3 டோனர்ஸோட அவங்க ரெக்கார்ட்ஸை நாங்க தேடி எடுத்துட்டோம். பட் அவங்க கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணா அவங்க யார் நம்பருக்குமே கால் போகல. நாட் ரீச்சபிள்லே இருக்கு. அவங்க 3 பேரோட அட்ரஸும் எங்க கிட்ட இருக்கு. நீங்க நேரடியா போய் அவங்க கிட்ட பேசி இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட பிளட் எடுத்து சர்ஜரி பண்ணிடலாம். பட் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் 4 மணி நேரத்துல அந்த சர்ஜரியை பண்ணி முடிக்கணும். நாலு மணி நேரத்துல சர்ஜரி பண்ணலன்னா என்ன ஆகும் டாக்டர்? அந்த நேரத்துக்குள்ள சர்ஜரி பண்ணலன்னா பேஷண்ட்
நிரந்தரமா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஐயோ கடவுளே. பிள்ளையாரப்பா, டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எனக்கு என் பொண்ணு வேணும், என் பொண்ணு வேணும். நீதான் என் பொண்ணை காப்பாத்தி கொடுக்கணும். எனக்கு இருக்கிறதே அவதான், அவளை காப்பாத்தி கொடுப்பா. வேணும்னா ஏன் உசுரை கூட எடுத்துக்கோ, அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அழாத சும்மா. அம்மா அழாதம்மா. நம்ம கும்பிட சாமி நம்மள கைவிடாதும்மா. அவ குணமாயி வந்துருவா. ஆமா சுப்பு, நீ நம்பிக்கையோட இரு. நந்தினிக்கு எதுவும் ஆகாது. கரிகாலனும் அருளும் தான் போயிருக்காங்கல்ல. டாக்டர் சொன்ன நேரத்துக்குள்ள எப்படியாவது ரத்தம் கொடுக்க வேண்டியவங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க. சர்ஜரி நல்லபடியா நடந்து நந்தினியும் நல்லபடியா வந்துருவா சுப்பு. அவ நல்லபடியா வரணும்டா அண்ணி. நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் தான் என்னை விட்டு பாதியிலேயே போயிட்டாரு. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இப்ப இந்த நிலைமையில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காளே. அப்படிலாம் சொல்லாத. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். செத்துருவேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? வாயில இருந்து வர வார்த்தைக்கு வீரியம் அதிகம். தப்பி தவறி கூட இந்த மாதிரி எல்லாம் பேசாத. என் பேத்திக்கு எதுவும் ஆகாது. கரிகால அவன் பொண்டாட்டியை கண்டிப்பா காப்பாத்துவா. நீ அழாம தைரியமா இருமா. எப்படிமா? அவளுக்கு ஒண்ணு ஆகாதுமா. ஐயோ அம்மா, என் பொண்ணை இந்த நிலைமையில பார்க்க முடியலையேம்மா. அக்கா